செகண்ட் சாப்டர் ரிலேஷன் 4 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்மு கொஞ்சம் லென்த்தியாக போகும் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே எது ரிசிப்ட்ஸ் எது பேமெண்ட் சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம சம்மு வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன் ப்ரிப்பேர் ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் தான் போட போகிறோம். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரெசிப்டில் வரும், அதனால் ஆர் போட்டுக்கிறோம். அதே பேங்க் ஓவர் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சைடில் வந்துடும். நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அது ஒரு செலவு, ஸோ அது ஒரு பேமெண்ட்டு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஸோ அது ஒரு பேமெண்ட்டு. நெக்ஸ்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா ரெசிப்ட்டு. இது பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, நம்ம வந்து இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம், அது வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால அது ஒரு பேமெண்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வரவே வராது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நான் கேஷ் ஐட்டம், அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்னு சொல்லிட்டாங்க, அப்போ அது வந்து ரெசிப்ட் சைடில் எழுதிடலாம். லைட்னிங் சார்ஜஸ்னாலே அது ஒரு பேமெண்ட்டு. வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட்னாலே அது ஒரு ரெசிப்ட்டு. அடுத்து வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனியூவல்ஸ் சொல்லியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்கோம், செலவு பண்ணால் அது ஒரு பேமெண்ட்டு. பெய்டுனாலே பேமெண்ட் தான். திரும்ப புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணி தான் காசு செலவாகும், செலவானால் அது ஒரு பேமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்க, பெய்டுனால அது ஒரு பேமெண்ட்டு. சன்ட்ரி ரெசிப்ட், ஏதோ ஒரு வகையில் நமக்கு சம்திங் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதான் வந்து சன்ட்ரி ரெசிப்ட் சொல்கிறாங்க. ரெசிப்ட்னா அவங்களே சொல்லிட்டாங்க, அது ரெசிப்ட் சைடில் போடுறோம். கவர்மெண்ட் கிராண்ட் ரெசிப்ட், ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானியம் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ரிசீவ் பண்ணதுனால அது வந்து ஒரு ரெசிப்ட் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் விற்றுருக்கோம், ஸோ தட்ஸ் வை நமக்கு வந்து உள்ளே வரப்போகுது, அதனால் அதுவும் வந்து ஒரு ரெசிப்ட்டு. இருக்காம பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துடாதீங்க, அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறாங்க, அது நான் கேஷ் ஐட்டம், உள்ளே வரவே வராது. ஃபைனலி கேஷ் அட் பேங்க் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து கேஷ் இன் ஹேண்ட் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் பேமெண்ட் சைடு அதிகமாக இருந்தால் நம்ம வந்து ரெசிப்ட் சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸோ யாருன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே ரெசிப்ட் சைடில் காப்பி பண்ண போகிறோம். அதே மாதிரி எதெல்லாம் பேமெண்ட் சைடில் நோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பேமெண்ட் சைடில் எழுத போகிறோம். அவங்க கேஷ் அட் பேங்க் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 2000 rupees. நம்ம வந்து கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ரெசிப்ட் சைடு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 36,250 வருது. அப்படியே பேமெண்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 32,800 வருது. ஹையஸ்ட் டோட்டலில் ரெண்டு பக்கமும் எழுதுகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 36,250. அதில் நம்ம பண்ண செலவு பார்த்தீங்கன்னா 32,800 பண்ணது போக அவங்க வந்து பேங்க்ல 2,000 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட கேஷாக 3,450 rupees பேலன்ஸ் இருக்கு.